Welcome to Michael's Cooking. Hello everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக் பேஜோ பண்ண போறோம். இந்த எக் பேஜோ பர்மாவை பேஸ் பண்ணதான ஒரு டிஷ். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா பயன்படுத்தக்கூடிய சிம்பிளான டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை. வேக வச்சு தோல் உரிச்சு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முட்டையை தான் நம்ம இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பயன்படுத்த போகிறோம். எக் பேஜோ செய்கிறதுக்கு நம்ம மற்ற தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உதிரியாக போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி உதிரியாக எடுத்துக்கோங்க. இது நல்ல பொன்னிறம் ஆகணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு கறியை விட்டுறாதீங்க, கறியாமல் பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த வெங்காயம் வறுத்த வெங்காயம் சூடு ஆற இது ரொம்ப கிறிஸ்பி ஆகிக்கிட்டே வரும். வெங்காயம் வறுத்து எடுத்த பிறகு நீல வாக்கில் நறுக்கின பூண்டை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதே எண்ணெயில் 4 காஞ்ச மிளகாவை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பில் நீங்கள் மிளகாவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மிளகா சீக்கிரமே பொரிஞ்சிரும். அதனால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். அந்த சூட்லேயே வறுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலை கொஞ்சமாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாவை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பேஜோ செய்கிறதுக்கு 4 பொருட்கள் தேவை. 1 எலுமிச்சம் தண்ணி, ஒரு அரை எலுமிச்சம் எடுத்து அதை நல்லா ஜார் எடுத்துகிட்டு அது கூட அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புளி தண்ணி, கொஞ்சமாக புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக நம்ம வறுக்க யூஸ் பண்ண எண்ணெய், லாஸ்ட்டாக ஒரு அரை கப் தண்ணியில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 4 தான் இது கூட சேர்க்க போகிற இந்த இன்க்ரீடியன்ட். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வறுத்து வச்சுருக்க இந்த பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேக வச்சுருக்க முட்டையை நடுவாக்கில் வெட்டிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டு கலவைகளை இதில் நடுவில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு முதல்ல எலுமிச்சை சாறு, அடுத்தது புளி தண்ணி, அடுத்ததாக நம்ம வறுக்க பயன்படுத்தின எண்ணெய், லாஸ்ட்டாக உப்பு தண்ணி, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸியான எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங்கில் கிட்ஸுக்கு இது கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு மைக்கேல்ஸ் குக்கிங் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள்.